கீழடியில் குறிப்பிடும்படியான தொல்பொருட்கள் இல்லை என்று கூறிய ஓய்வு பெற்ற தொல்லியல் ஆய்வாளர் ஸ்ரீராமனிடம் 3ஆம் கட்ட அகழாய்வு குறித்து ஒன்றிய அரசு அறிக்கை கேட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கீழடி வரலாற்றை மறைக்க ஒன்றிய அரசு முயற்சிப்பதாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் ஒன்றிய தொல்லியல் துறை சார்பில் 2014-2016 காலகட்டத்தில் 2 கட்ட அகழாய்வுகளை அமர்நாத் ராமகிருஷ்ணா மேற்கொண்டார். கீழடி கண்டுபிடிப்புகள் தமிழ்நாட்டின் சங்க காலமான கிமு 8ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என அவர் அறிக்கை சமர்ப்பித்தார். இதனை ஏற்க மறுத்த ஒன்றிய தொல்லியல் துறை அறிக்கையில் திருத்தம் செய்ய அண்மையில் உத்தரவிட்டது. ஆனால் தனது அறிக்கையில் எவ்வித மாற்றமும் இல்லை என அமர்நாத் ராமகிருஷ்ணா திட்டவட்டமாக கூறியிருந்தார். இந்த நிலையில் கீழடியில் 3ஆம் கட்ட அகழாய்வு நடத்திவிட்டு குறிப்பிடும்படியான தொல்பொருட்கள் கிடைக்கவில்லை என 2017 கூறிய தொல்லியல் ஆய்வாளர் ஸ்ரீராமனிடம் ஒன்றிய அரசு அறிக்கை கேட்டுள்ளது. ஸ்ரீராமன் ஓய்வு பெற்றுவிட்ட நிலையில் அவரிடம் ஒன்றிய அரசு அறிக்கை பெறுவது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என தொல்லியல் ஆர்வலர்கள் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தனி நாகரிகம் இவ்வளோ பெரிய 2500 வருடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடும் என்ற ஒரு நிலையில் இந்தியாவினுடைய வரலாறு மாற்றி எழுதப்பட வேண்டியதாக ஒரு சூழ்நிலை இருக்கும். இதை எழுதவே கூடாது. ஏனென்றால் வட இந்தியாவிலிருந்து தான் வரலாறு எழுதப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு அடிப்படையினுடைய காரணமாக இதை முழுக்க வடநாட்டு வரலாற்று ஆசிரியர்களும் ஏஎஸ்ஐ போன்ற நிறுவனங்களும் இதை மறுப்பதற்கான விஷயங்களை இப்பொழுது அரசியல் ரீதியாக செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நிபுணர் குழுவை வைத்து எழுதுறதா இருந்தால் எழுதணும், இல்லைனா தனிப்பட்ட அதே மனுஷனை வச்சுட்டு எழுதுறது ஒரு தவறான ஒரு விஷயம். 2017க்கு பிறகு நீதிமன்ற உத்தரவுப்படி கீழடியில் அகழாய்வு மேற்கொண்ட தமிழ்நாடு தொல்லியல் துறை 13,000 தொல்லியல் பொருட்களை கண்டெடுத்தது. அவை கிமு 580 ஆண்டுகளுக்கு முந்தையவை என தெரியவந்தது. தமிழர் வரலாற்றின் புதிய பாய்ச்சலாகவும் இருந்தது. ஆனால் முதல் 2 கட்ட ஆய்வு முடிவுகளையே ஏற்காத ஒன்றிய அரசு ஓய்வு பெற்ற தொல்லியல் துறை அதிகாரி ஸ்ரீராமன் மூலம் 3ஆம் கட்ட அறிக்கை கேட்டிருப்பது வரலாற்றை திரிக்கும் முயற்சி என கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. கீழடியில் 3ஆம் கட்ட அகழாய்வை முடித்த ஸ்ரீராமன் பின்னர் ஈரோடு மாவட்டம் கொடுமணலில் அகழாய்வு மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து 2021 ஓய்வு பெற்றார். பணியிலிருந்து ஓய்வு பெற்று 4 ஆண்டுகளுக்கு பிறகு கீழடி கொடுமணல் அகழாய்வு அறிக்கையையும் சமர்ப்பிக்க ஸ்ரீராமனுக்கு ஒன்றிய தொல்லியல் துறை உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.